கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நம்ம. அதனால் இதுவரையும் அவர் ஆற்றி தேற்றி அரவணைச்சி பாதுகாத்து நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானங்களை அவர் அறிந்துக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் இரக்கம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பது உங்கள் சுத்த கிருபை, உங்கள் இரக்கம். இதுவரையும் ஆற்றி தேற்றி தாங்கி தப்பு வச்சு நடத்தி வந்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாரங்கள், துக்கங்கள், அவமானங்கள், எல்லா விதமான பெருமைகள் மத்தியிலையும் உங்களுடைய வழக்கரம் எங்களுக்கு தயவு கொடுத்துச்சுப்பா. விசேஷமாக இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரம் தாழ்த்தி அர்ப்பணிக்க. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. விசேஷமாக முதியோர்களுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் இந்த நிமிஷம் உணர கிருபை செய்யுங்க. இந்த நிமிஷம் எங்களுக்குள்ள ஒரு உணர்வு வர கட்டளையிடுங்க ராஜா. உணர்வு இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஐயோ நான் பெருமைக்குள்ளே இருக்கேன், நான் பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறது தவறு தான், என் பெருமையினால், என் பெருமையின் வாயின் வார்த்தையால் நான் இவ்வளவு சிக்குண்டு இருக்கேன், இவ்வளவு பாரத்தில் இருக்கேன், இவ்வளவு நிந்தையில் இருக்கேன், இவ்வளவு அவமானத்தில் இருக்கேங்கிறத கண்டுகொள்ள இனி ஒரு புதிய பாதையை இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிற கிருபைக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கிய ராஜா இது. உங்கள் தயவு, உங்கள் ஆளுக பிள்ளைகளுக்குள்ள வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சகலத்தையும் புதிதாய் மாற்றிக் கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பலத்த அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நான் என் பெருமையை விட்டுட்டேன். என் சுயமான பெருமை, என் வாயின் வார்த்தையால் கொண்ட பெருமை, என் பெருமைக்கு இதுவரையும் கர்த்தர் எதிர்த்து நின்றுருக்காரு. என் பெருமையால் தான் எனக்கு எல்லா பக்கமும் வீழ்ச்சி. என் பெருமையால் தான் எனக்கு இடரல். என் இடரலுக்கு காரணமே என் பெருமையின் வாய் தான். அல்லேலூயா. நான் இனி என் நாவை நான் அடக்க போகிறேன். என் வார்த்தைகளை சுருக்க போகிறேன். என் எண்ணங்கள் விரிவாக இருந்தாலும் என் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க போகுது. அல்லேலூயா. நான் சிக்குண்டது என்னுடைய பெருமையால். அருமையான தேவஜனமே, நீங்கள் உணர்வடைய போகிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு புதிய வாசல், புதிய இருதயம் ஒன்று பிறக்க போகுது. உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பழைய கரைகள், பழைய பாவ பிணைப்புகள் சகலமும் வெளியேற போகுது. நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? நீ நன்மையை தெரிந்து கொள்ளணுமா? உனக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய நன்மை உனக்கு தங்கணுமா? அநேகர் சொல்கிற வார்த்தை, பிரதர் நான் ஒரு மீட்டிங் கூட விட்டது கிடையாது, எல்லா மீட்டிங்க்கும் போயிருக்கேன், எல்லா சர்ச் எங்கே ஓப்பன் மீட்டிங் நடக்கோ, எங்கெங்கே ஜெபக்கூட்டம் நடக்கோ, எங்கெங்கே ஆவிக்குரிய பாதையில் நான் போகணுமோ அவ்வளோ விஷயத்துக்கும் ஓடி இருக்கேன். ஆனால் எனக்கு மாற்றமே இல்லை. எனக்கு ஒரு புதிய வாசல் திறந்ததே இல்லை. என் குடும்பத்துக்கு விடிவு காலம் இருந்ததே இல்லை. என் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள், என் கணவனுடைய கையின் பிரயாசங்கள் சக்கலமும் எனக்கு மாற்றி தந்ததே இல்லை. அப்படியே இருக்குது. ஆனால் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி நான் ஓடிருக்கேன். நான் ரொம்ப தூரம் பிரயாசப்பட்டு பயணம் பண்ணி ஓடிருக்கேன். உங்களுக்காகவே இந்த வார்த்தை. அல்லேலூயா. வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம், எசேக்கியேல் 35:13. நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள், அதை நான் கேட்டேன். ஏன் எனக்கு இந்த அடி, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாத குறைச்சல்,
ஏன் எனக்கு இந்த சூழல், ஏன் நான் இவ்வளவு கர்த்தரை தேடுறேனே, இவ்வளவு ஜெபம் பண்ணுறேனே, இவ்வளவு நான் விசுவாசிக்கனே, நான் ஒரு ஜெபம் பண்ணால் அவனுக்கு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்றாரு, அவர் எனக்கு இந்த வசனத்தை சொல்லிடுறாரு, ஆனால் எனக்கு ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்கி, நான் அதே போல் கண்ணீரில் இருக்கனே, என் குடும்பம் அதே போல் கண்ணீரில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எப்போ மாறும்? நான் இந்த நாள் வரையும், இந்த நிமிஷம் வரையும் ஜெபம் பண்ணியே நான் ரொம்ப களைப்பாயிட்டேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஏன் நிறைவேற மாட்டேங்கி? அவர் என்னை விசாரிக்க மாட்டாரா? அவருக்கு நான் பிரியமில்லாத பிள்ளையா? என்னை ஏன் அவர் வெறுக்கிறார்? சகலத்துக்குள்ள ஆன்சர், என் வாயால் சகலத்தையும் நான் கெடுத்துக்கிட்டேன். என் வாயின் வார்த்தையால் எல்லாத்தையும் நான் கெடுத்துக்கிட்டேன். என் பெருமை, இந்த உலகத்தின் மேலே உள்ள எல்லா காரியத்திலையும் என் வாயால் நான் கொண்ட பெருமை, அவர் அருவருக்கிறக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் பெருமை பாராட்டினேன். அவருக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்தையும் நான் பெருமை பாராட்டினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெருமையின் நிமித்தம், அந்த பெருமையின் சாபத்தை நிமித்தம் எனக்கு வரக்கூடிய வாசலை அவர் அடைச்சிட்டார். எனக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான அவருடைய வார்த்தை தடைப்பட்டுட்டு, என்னுடைய விடுதலைகள் தரப்பட்டிருக்கு, எனக்கு ஆசீர்வாத குறைச்சல் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. நான் அவர் மேலே பற்றுதலாக இருக்கனே, அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கனே. நான் ஏன் பாக்கியமாகவே இல்லை? எனக்கு அந்த பாக்கியமான ஸ்லாக்கியத்தை ஏன் கர்த்தர் தரல? என் கடன் பாரம் என்ன அழுத்துதே, எனக்கு உள்ள நிந்தைகள் என்ன அழுத்துதே, எனக்கு வேலை இல்லாமல் இருக்கனே. ஹல்லேலூயா. எனக்கு எங்கே பார்த்தாலும் இருக்கும், எங்கே பார்த்தாலும் சண்டை. பிரதர், நான் வெளியே போய் பேசினாலே சண்டை உண்டாயிருது. ஒரு விசேஷ வீட்டுகளுக்கு போய் 4 பேர் முன்னால் உட்காந்து நான் பேசிட்டேன்னா எனக்கு உடனே சண்டையும் பிரச்சனையும் ஆயிடுது. இது அநேகர்களுடைய சாட்சி. அவர் சொல்கிறாரு, உன் வாயின் வார்த்தை சுருக்கமாகுது, உன் வாயின் வார்த்தையை நீ சுருக்கு, உன் வாயின் வார்த்தை சுருக்கமாக கடவுது. எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்க. அவர் நம்மளை விசாரிக்கலைன்னா, அவர் நம்மளை தேடலைன்னா, நம்மளை உற்று கவனிக்கலைன்னா நம்ம குறைகளை சுட்டி காட்ட முடியுமா? அவர் இந்த நிமிஷம் வரையும் உங்களையும் என்னையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கார் பிள்ளைகளா. அந்த விசாரிப்பின் நிமித்தம்தான் இதுவரையும் நம்ம ஆற்றி தேற்றி அரவணைச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார். என் பிள்ளை இன்னைக்கு வாயை குறைச்சிட மாட்டானா? என் பையனுடைய சிந்தை, என் பிள்ளையுடைய சிந்தை இவ்வளவு கேடாக இருக்கே, இவ்வளவு திருக்காக இருக்கே, இவ்வளவு கேடும் திருக்குமான ஒரு இருதயம் உள்ளவனாக இருக்கானே, அவன் ரட்சிக்கப்பட மாட்டானா? அவன் சிந்தை பரிசுத்தமாகாதா? அவன் செயல்கள் பரிசுத்தமாகாதா? நான் அவனை ஆசீர்வதிக்கணுமே. இந்த உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர்னு சொல்லப்பட்டிருக்கு. என் ஜெபத்தில் எது குறைவு? என் வாஞ்சையில் எந்த விஷயத்தில் குறைவு? நான் இன்னும் எதில் மனம் மாறணும்? நான் எதிலெல்லாம் ரட்சிக்கப்படணும்? எனக்கு இனிமேல் பெருமை வரக்கூடாதே, நான் அவரை சான்று இருக்கணுமே, எனக்கு தாழ்மை உண்டாகணுமே, என் சிந்தனை, என் செயல்கள் எல்லாத்துலேயும் எனக்கு தாழ்மை வரணுமே. எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. நீ இன்னைக்கு கண்ணீரோடு ஏங்கி கொண்டிருக்கியா? எனக்கு நிச்சயம் ஒரு நல்ல வேலை கிடச்சிடணும், நிச்சயம் என் பாரம் குறைஞ்சிடணும், என் மன அழுத்தம் குறையணும், எனக்கு விசுவாசம் இன்னும் பெருகணும், நான் வச்சிருக்கிற விசுவாசம் பத்தாது போலையே, என் பெருமை என்னை விட்டு அகண்டு போகணும், நான் எதில் குறை வச்சுருக்கேன், நான் எந்த விஷயத்தில் பிணைவாக இருக்கேன், என்னுடைய பிள்ளையை சுட்டி காட்டுங்கப்பா. நான் பின்மாற்றமாகவே இருக்கனே, நான் பின்மாற்றம் உள்ளவனாக இருக்கனே, என் பின்மாற்றத்தை சுட்டி காட்டிங்க. நீ கேளு மகனே, வாயை திறந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், இத்தனை வருஷமாக என்னை நீங்கள் ஆசீர்வதிக்காமல் இருக்கீங்களாப்பா, இத்தனை வருஷமாக நான் வறுமைக்குள்ளே இருக்கனே, 40 ஆண்டுகள் நான் வறுமைக்குள்ளே இருக்கனே, நேற்று வரையும் என் கணவர் நல்லா இருந்தார், ஆனால் இன்றைக்கி அவருடைய கையின் பிரயாசம், அவருடைய ஆசீர்வாதம், என் தோட்டத்தில் விளைச்சல் இல்லை, என் கணவருடைய கை வற்றி போயிட்டு. ஒரே ஒரு காரணம்தான், வீணான வார்த்தை. என் வாயின் வார்த்தை சுருக்கமாக கடவுது.
இனி என் வாயிலிருந்து எந்த பெருமையான வார்த்தையும் வராது. நான் தேவ மனுஷனாக மாறிட்டேன். நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறிட்டேன். கர்த்தர் என்னை விசாரிச்சிட்டாரு. அவர் என்னை தேடி தெரிந்தெடுத்துட்டாரு. நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். நான் இனி பெருமை பாராட்ட மாட்டேன். இந்த உலகத்துக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த உலக லௌகீகத்தில் நான் ஓட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல பெருமையிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. இந்த உலகத்தின் நிமித்தம், இந்த உலக போராட்டத்தின் நிமித்தம் இருக்கப்பட்ட சகல பெருமையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. மகனே மகளே, இந்த 35வது அதிகாரம் 13வது வசனம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயன்படும். என் வாயினால் நான் சகலத்தையும் கெடுத்துக்கிட்டேன். என் சிந்தையால் நான் சகலத்தையும் கெடுத்துக்கிட்டேன். என் சிந்தனையின் பெருமை, என் கற்பனையின் பாவம், என் புத்தி, நான்கிற சொல் என்ன விசுவாசம் இருந்தாலும் அதை கெடுத்துருதே. எவ்வளவு கர்த்தர் மேலே அன்பு இருந்தாலும் அது கெடுத்துருதே. என் எண்ணங்களை மாற்றுங்கப்பா. என் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக கடவுது. என் வாயின் வார்த்தை முதல்ல உங்களுக்கு பிரியமாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களை ஏளனம் பண்ணி, மற்றவங்களை அலட்சியப்படுத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஓய்ந்திருக்கீங்களா? உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கா? உன் ஆத்துமா பாதுகாக்கப்படுதா? உன் ஆத்துமாவை குறித்து உனக்கு ஏதாவது தெரியுமா? அது என்ன நிலைமையில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கரைப்பட்டிருக்கா? பாவத்தில் இருக்கா? யாருடைய பிடிப்பில் இருக்குது? அது எந்த லௌகீகத்தில் இருக்குது? ஆனால் நான் கிறிஸ்தவன், எல்லா பக்கமும் ஓடுவேன், ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், சகலத்தையும் செய்வேன். ஆனால் ரட்சிப்பின்னு ஒன்று இல்லை, இருதயத்துக்குள்ளே இல்லை. ரட்சிக்கப்படாமல் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். காரணம் என் வாய். என் வாய் என்னுடைய ரட்சிப்பை கெடுத்துருது. எனக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அன்பை அது கெடுத்துருது. நான் இனி இந்த வசனத்தை பிடிச்சி நான் ஜெபிப்பேன். என் விசுவாசத்தை நான் காப்பாற்றிக்கிடுவேன். என் வாய் இந்த உலகத்துக்கு ஏதுவான பிணைப்பில் இல்லாமல், இந்த உலக லௌகிகத்தில் உள்ள வார்த்தையாக இல்லாமல் கர்த்தரை நோக்கி இருக்கும். என் இருதயம் தாழ்மையில் உள்ள இருக்கும். என் இருதயம் தாழ்மைக்குள்ளே இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா? இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, எந்த விதமான போராட்டமோ, எந்த விதமான பாடோ உபத்திரவமோ இருந்தாலும் எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்கப்பா. நீங்கள் அதை சிலுவையில் சுமந்தீங்க. நாங்கள் சுமக்க தேவையில்லைன்னு சொன்னீங்க ராஜா. இனி எங்கள் வாயின் பெருமைக்காக நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டாம்ப்பா. என் சிந்தனையின் பெருமைக்காக நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டாம். எங்களுக்குள்ள ஒரு சாட்சியை உண்டு பண்ணி சகலத்திலையும் தாழ்மைக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். என் பேச்சு, என் செயல், என் சிந்தனைகள் சகலமும் தாழ்மைகளை நடப்பிக்கப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, தரந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க. இந்த சேனலில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சேனலுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமை செய்யக்கூடிய ஊழியத்தையும், இந்த மோசே கூடாரங்கிற ஊழியத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.